இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கொஞ்சம் ட்விஸ்டான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின அந்த சமீபத்திய தாக்குதல்ல இருந்து நாம ஆரம்பிக்கலாம். அமெரிக்காவோட மார்கோ ரூபியோ என்ன சொல்றாருன்னா, நாங்க நினைச்ச ராணுவ இலக்குகளை அடைஞ்சிட்டோம்னு சொல்றாரு. ஆனா ஈரான் அதை ஏத்துக்க மறுக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம ஒரு மாபெரும் புவிசார் அரசியல் புதிரை நோக்கி போக போறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பெஞ்சமின் நெதன்யாகுவோட மிகப்பெரிய எதிரி யாரு? உடனே உங்க மைண்டுக்கு ஈரான், ஹிஸ்புல்லா இல்லைன்னா ஹமாஸ் அப்படின்னு தான் தோணும். ரொம்ப நியாயமான பதிலும் கூட. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் வெளிப்படையான பதிலா இருந்திருக்கும். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோல சொல்லியிருக்க பதில் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இஸ்ரேலோட பிரதமருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டாளியா இருக்க வேண்டியவர் உண்மையில அவருக்கு மிகப்பெரிய மூலப்பாய அச்சுறுத்தலா இருக்காரு அப்படிங்கறதா இந்த ஆதாரத்தோட வாதம். இது எப்படின்னு எந்த வித சார்பும் இல்லாம இந்த ஆதாரத்தோட பார்வையில இருந்தே நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம பார்க்க போற விஷயங்களோட ஒரு சின்ன அவுட்லைன் இதுதான். ஒன்னு எதிர்பாராத அச்சுறுத்தல், 2 டீல் செய்யும் கலை, 3வது பாரம்பரிய கூட்டாளிகளை அந்நியப்படுத்துறது, 4வது அமெரிக்கா உளவுத்துறையோட முரண்படுறது, கடைசியா 5 சற்று பூத் தத்துவம். இந்த ஒவ்வொரு படியா நாம உள்ள போய் அவங்க வைக்கிற இந்த தைரியமான வாதத்தை முழுமையா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த எதிர்பாராத மூலப்பொறைய அச்சுறுத்தல் அப்படின்ற விஷயத்த எடுத்துப்போம். இஸ்ரேல ட்ரம்ப் எப்படி ஒரு நிலையற்ற ராஜதந்திரம் இல்லாத முறையில அணுகிறாருன்னு இந்த சொல்லுதுன்னு பார்க்கலாம். நிலைமை எவ்வளவு சித்திரமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டு தலைவரை பார்த்து ட்ரம்ப் பைத்தியம் அப்படின்னு சொல்றதும், இதை ஒரு சாதாரண திருச்சண்டை மாதிரி கையாளுறதும் ராஜதந்திரத்துக்கே ரொம்பவே எதிரானதுன்னு இந்த ஆதாரம் சுட்டி காட்டுது. அதோட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தி முஸ்தபா கமேனியோட குடும்பத்தாரை கொன்ற சில நாட்கள்லயே அதே கமேனியாவை நேர்ல சந்திக்க விருப்பம் தெரிவிச்சாருன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட முரண்பாடு பாருங்க. அடுத்ததா இந்த டீல் செய்யும் கலை, அதாவது பிசினஸ் டெக்னிக்ஸை கொண்டு வந்து அப்படியே புவிசார் அரசியல்ல அப்ளை பண்றது. ட்ரம்போட அடிப்படை தத்துவமே உலகளாவிய மோதல்களை வெறும் ஒரு வியாபார பேச்சுவார்த்தையா மட்டும் பாக்குறது தான் இந்த ஆதாரம் சொல்லுது. இந்த இடத்துல ஒப்பந்தங்கள் எல்லா நேரங்கள்லயும் வேலை செய்யாது அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். வெனிசுவாலால பண்ண மாதிரியே ஈரான் கூடவும் ஒரு பிசினஸ் டீல் பேசி முடிச்சிடலான்னு ட்ரம்ப் நினைக்கிறதா இவங்க வாதிடுறாங்க. தன்னோட வாழ்நாள் முழுக்க வியாபார ஒப்பந்தங்களையே பார்த்து பழகின அவருக்கு சர்வதேச அரசியல்ல அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குன்னு ரொம்பவே புரியலன்னு ரொம்ப ஆழமா விவாதிக்கிறாங்க. 3வது விஷயம், பல வருஷமா மேற்குலகத்துல கூடவே இருக்கிற பாரம்பரிய கூட்டாளிகளை அவர் எப்படி நடத்துறாரு அப்படிங்கிறத பத்தின தரவுகளை கொஞ்சம் பார்க்கலாம். சர்வதேச உறவுகள் எப்படி பாதிக்கப்படுறதுன்னு கொஞ்சம் கவனிங்க. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வெள்ளமாயி கூப்பிட்டு ஜேடி வான்ஸ் கூட சேர்ந்து ட்ரம்ப் அவமானப்படுத்தினதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்தோட மிகப்பெரிய ராணுவ பலமான விமானம் தாங்கிய கப்பல்களை வெறும் பொம்மைகள்னு கிண்டல் பண்ணது, அவங்களோட பிரதமர் கீஸ்டார்மரை அவமதிச்சது, அப்புறம் ஜெர்மனி பிரான்ஸ் தலைவர்களை பர்சனலா விமர்சனம் பண்ணதுன்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இப்படி சொந்த கூட்டாளிகளே வார்த்தையால தாக்கிட்டு அப்புறம் எப்படி அவங்க கிட்ட இருந்து ராணுவ உதவியை எதிர்பார்க்க முடியும்? அதுலயும் குறிப்பா நேட்டோ அமைப்போட முதுகெலும்பான பிரிவு 5 ட்ரம்ப் கேள்விக்குள்ளாக்குறது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிரிவு 5 என்ன சொல்லுதுன்னா, நேட்டோல இருக்க எந்த ஒரு நாட்டை தாக்குனாலும் அது மொத்த நேட்டோ அமைப்பையும் தாக்குன மாதிரி. ஆனா கிரீன்லாந்து மாதிரி ஒரு நேட்டோ நாட்டு மேல இன்னொரு நேட்டோ நாடே தாக்குதல் நடத்தினா என்ன ஆகும்னு ட்ரம்ப் ஒரு கற்பனையான கேள்வியை கேட்டு இந்த மொத்த ராணுவ கூட்டணியோட அடிப்படையை அசைச்சு பாக்குறாருன்னு ஆதாரம் சொல்லுது. இப்ப 4வது பகுதி பார்த்தா, அமெரிக்க உளவுத்துறைக்கும் ட்ரம்போட தனிப்பட்ட ராஜதந்திரத்துக்கும் இடையில இருக்க பெரிய முரண்பாடு. அமெரிக்காவோட அதிகாரப்பூர்வ உளவுத்துறை ரிப்போர்ட் நம்பர் 1 அச்சுறுத்தல யார சொல்லுது தெரியுமா? சீனா. அதுக்கப்புறம் தான் ரஷ்யா. இது உளவுத்துறை நிபுணர்களால உருவாக்கப்பட்ட ரொம்பவே தெளிவான அதிகாரப்பூர்வமான தகவல். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இது நம்ப முடியாத ஒரு முரண்பாட்டை காட்டுது. ஒரு பக்கம் பல வருஷமா நண்பர்களா இருக்கிற உக்ரைனையும் நேட்டோ நாடுகளையும் ட்ரம்ப் அவமானப்படுத்துறாரு. ஆனா இன்னொரு பக்கம் உளவுத்துறையால மிகப்பெரிய எதிரிகள் முத்திரை குத்தப்படுற சீனா மற்றும் ரஷ்யாவோட தலைவர்களுக்கு, அதாவது ஷி ஜின்பிங் மற்றும் புதினுக்கு முழு ராஜதந்திர மரியாதையும் கொடுக்கிறாரு. பீஜிங்ல இருக்கும் போது தைவான் அப்படிங்கிற வார்த்தை உச்சரிக்கவே தயங்கினதும் சரி, அலாஸ்கால புதின செஞ்சப்போ அவர் நடந்துகிட்ட விதமும் சரி, ட்ரம்ப் தன்னோட எதிரிகளுக்கு பயந்துதான் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாருன்னு இந்த பகுப்பாய்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்குது. இப்போ வீடியோவோட 5வது பகுதிக்கு வந்திருக்கோம். சற்று பூத் தத்துவம். ட்ரம்போட கணிக்க முடியாத தன்மைக்கும் இஸ்ரேலோட மிக தெளிவான ராணுவ மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை இது சூப்பரா விளக்குது. சற்று பூத் இது ஒரு ஹிந்தி வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னா முழுமையான மூலப்பாயை தெளிவு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் கிளாரிட்டி. நம்ம எதிரி யாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான விழிப்புணர்வு. இஸ்ரேல் கிட்ட இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பம், குறிப்பா இந்த முழுமையான சத்ரு பூத் அவங்க கிட்ட இருக்கிறத ஆதாரம் ரொம்பவே பாராட்டுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த தெளிவு ட்ரம்ப் கிட்ட துளி கூட இல்லை அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டப்படுற அடிப்படை பிரச்சனை. அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பலவீனமான இணைப்பு, அதாவது ஒரு வீக் லிங்க் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வர்றாங்க.
ஒரு போர்க்களத்துல எடுக்கப்படுற ஒவ்வொரு முடிவும் மிகப்பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா தான் சொல்ற ஒரு வார்த்தை கூட சில மனிதங்களுக்கு உறுதியா நிக்க முடியாம தனக்கு தானே முரண்படுற ட்ரம்ப்ப நம்பி இருக்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம்னு இது விளக்குது. இது ஒட்டுமொத்தமா சுருக்கி சொல்லணும்னா இந்த ஒரே ஒரு வாக்கியம் போதும். ஒரு எதிரிய நண்பன்னு நீங்க நினைக்கும் போது அவங்க உண்மையான எதிரியா மாறுறாங்க. எதிரி யாருன்னு தெரிஞ்சா நமக்கு ஆபத்து இல்ல. ஆனா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கிளாரிட்டியும் இல்லாத ஒரு கூட்டாளிய நண்பன் நம்புறதே தெரிஞ்ச எதிரி விட ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கறத இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். அப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி. இப்படி யாரு என்ன பண்ணுவாங்கன்னு கணிக்க முடியாத ஒரு காலகட்டத்துல நம்ம நண்பர்களே எதிரிகள் மாதிரி நடந்துக்கிட்டா நாடுகள் எப்படி தங்களோட கூட்டணிகளை பாதுகாத்துக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இன்றைய நவீன புவிசார் அரசியலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இந்த இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல பார்க்கலாம். See you.